ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பிட்ரிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. இது வந்து கோட் ஹைராக்கி கோட் சிஸ்டம் சம்மந்தமாக நார்மலாக பார்த்துட்டு நம்ம பேப்பருக்கு போவோம். சரிதானே? இப்போ கோட் ஹைராக்கி இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை, நீதிமன்ற பதவணின்னு தமிழில் சொல்லுவோம். நீதிமன்ற பதவணி கோட் ஹைராக்கி. முதலாவது கோட் ஹைராக்கியை வழங்குறதுக்கு முதல் சட்டம் சம்பந்தமாக வழங்கணும். நாங்கள் சட்டத்தில் வந்து மெயினாக ரெண்டு வகையான சட்டங்கள் இருக்குது. ஒன்று குற்றவியல் சட்டம், அதே நேரம் குடியியல் சட்டம். இப்போ நாங்கள் எல்லாரும் வந்து லோ சட்டம்னு சொன்னால் என்ன நினைக்கிற? வெட்டுறது, குத்துறது, கொலை செய்கிறது, அப்படித்தான் எல்லாரும் பார்க்குற. சட்டம்னாலே ஏதோ ஒரு குற்றத்தோட தொடர்பானதுன்னா பார்க்குது. அப்போ மெயினாக வந்து அது மட்டும் இல்லை, சட்டம் குற்றவியல் ஒரு சைடு. குற்றவியல் வந்து சட்டத்தில் பெரிய ஒரு பகுதியில் ஒரு சின்ன ஒரு ஏரியா தான் குற்றவியல் ஏரியா, கிரிமினல் ஏரியா. அதே நேரம் அடுத்தது குடியியல், சிவில். இப்போ நீங்கள் லோயர்ஸை பார்த்தாலும் விளங்கும், அவங்கள வந்து எல்லாரும் வந்து எல்லா ஏரியாவும் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. மெயினாக வந்து சிலாக்கள் கிரிமினல் ஏரியா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, இன்னும் சிலாக்கள் குடியியல் சிவில் ஏரியா. அப்போ எப்படி கேட்பாங்க, நீங்கள் கிரிமினல் ப்ராக்டிஸா இல்லாட்டி சிவில் ப்ராக்டிஸான்னு சொல்லி கேட்பாங்க. சில சில பேர் வந்து ரெண்டு சைட்டும் நல்லா பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. குற்றவியல், குடியியல், கிரிமினல், சிவில் ப்ராக்டிஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. அப்போ மெயினாக சட்டத்தில் நாங்கள் குற்றவியல், குடியியல்னு சொல்லி பார்க்கலும். அதில் குற்றவியல்னு சொல்லக்குள்ள கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் துஷ்பிரயோகம், இப்படியான அந்த குற்றங்கள் தொடர்பான சட்டங்கள் தான் குற்றவியல் சட்டம். அதே நேரம் அடுத்தது வந்து குடியியல் சட்டம். குடியியல் வந்து ஒரு பரந்துபட்ட பெரிய ஒரு ஏரியா. குற்றவியல் தவிர்த்து அடுத்த எல்லாமே குடியியலுக்குள்ள வரும். அதில் ப்ராப்பர்ட்டி லோ சம்பந்தமான ஆதாரம் தொடர்பானது. அதில் ஒரு நிலம், அசையா சொத்துள்ள நிலம், அதே போல் அதில் வாடகை, அதில் பார்ட்டிஷன், பிரிவிடல், காணி சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே ஆதாரத்துக்குள்ளே வரும், ப்ராப்பர்ட்டி லோவுக்குள்ளே வரும். அப்போ ப்ராப்பர்ட்டி லோ வந்து குடியியலுக்குரிய சிவிலுக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஏரியாஸ். அதே நேரம் ஒப்பந்தம், கண்ட்ராக்ட் சம்பந்தமான லோ, கண்ட்ராக்ட் லோன். கண்ட்ராக்ட் லோனுக்குள்ள வந்து அது கூடுதலாக பிஸ்னஸ், அந்த பர்ச்சேஸ் பண்ணுற கொள்வனவு, விற்பனை, உடன்படிக்கை, எக்ரிமெண்ட், இதோட தொடர்பான சட்டங்கள் வந்து ஒப்பந்த சட்டம். சரிதானே? லோ காலேஜுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் வந்தீங்கன்னு சொன்னால் ஒப்பந்த சட்டம், கண்ட்ராக்ட் லோன் சொல்லி வேற ஒரு பாடம் இருக்குது, படிப்பீங்க. அதே நேரம் இன்னொன்றுக்கு தீங்கியல், லோ ஆஃப் டோட்னு சொல்லுவோம். டிஓஆர்டி, டோட், தீங்கியல். அதாவது இப்போ ஏதாவது எக்ஸிடென்ட் நடந்தால் அதில் நட்டு எடுக்கோரல். அதே மாதிரி கவனஈனம் சம்பந்தமாக, இப்போ யாராவது ஒரு ஆளோட நெக்லிஜென்ஸ், கவனஈனம் காரணமாக உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு அதால் உங்களுக்கு ஒரு சேதம் ஏற்பட்டு அதுக்கு நட்டை எடுக்கிறது, எக்ஸிடென்ட், விபத்து, இப்படியான விஷயங்கள் தீங்கியலுக்குள்ள வரும், லோ ஆஃப் டோட். அதே மாதிரி ஆள்சால் சட்டம் இன்னொன்று இருக்குது, அதாவது பர்சனல் லோ. லோ ஆஃப் பர்சன் சொல்லுவோம். அதில் இப்போ திருமணம், கல்யாணம் முடிக்கிறது, அதே மாதிரி விவாகரத்து, டிவோர்ஸ் கேஸ், கட்டுக்காப்பு, கஸ்டடி, பிள்ளை ஒன்று பிறந்த அந்த பிள்ளை இப்போ விவாகரத்தின் போது ஒரு பிள்ளை யாருக்கு சொந்தம், கட்டுக்காவல் தாக்கி போகுமா தந்தைக்கு போகுமா அப்படி பார்க்குறது, கஸ்டடி. அதே மாதிரி மகவேற்பு, மகவேற்புன்னு சொல்லக்குள்ள அடாப்ஷன், தத்தெடுக்குது சம்பந்தமான சட்டங்கள், இதெல்லாமே வந்து ஆல்சார் பர்சன், லோ ஆஃப் பர்சனுக்குள்ளே வரும். அதே போல் வர்த்தகம், கொமர்ஷியல் சம்பந்தமான கம்பெனி லோ, ஷேர்ஸ், இப்படியான விஷயங்கள் அதுக்கு வந்து சிவில் லோக்குள்ளே வரும். சரிதானே? அதே போல் தொழில் சட்டம், எம்ப்ளாயி மேட்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் லோன்னு சொல்லுவோம், இதுவும் வந்து சிவிலுக்கு வரக்கூடிய ஒரு சட்டம். பாருங்க, குற்றவியல் சொல்லக்குள்ள எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏரியா தான். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் துஷ்பிரயோகம், அந்த குற்றங்களோட தொடர்பான சட்டம். குடியல் சொல்லக்குள்ள அடுத்து எல்லாமே இந்த குடியல் இந்த ஏரியாவுக்குள்ள வருது. இது பெரிய ஒரு ஏரியா. ரைட். இப்ப குற்றவியல், குடியியல் அது கிளியர் தானே? கிரிமினல், சிவில். ஏதாவது டவுட் இருக்கா சிவில் லோல, கிரிமினல் லோல? இல்ல சார். இல்ல. ஓகே, ரைட். இப்ப இந்த இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட, இந்த ஏரியா பத்தின ஒரு ஐடியாவோட நாங்க இப்ப கோர்ட்டுக்குள்ள போவோம், கோர்ட்ஸுக்குள்ள. இப்ப நாங்க கோர்ட்ஸை பார்க்குற நேரம் இலங்கையுடைய கோர்ட்ஸை வந்து மெயினாக எங்களுக்கு ரெண்டு கேட்டகரிக்குள்ள கொண்டு வரலாம். ஒன்று முதநிலை நீதிமன்றங்கள், அடுத்தது வந்து மேல்நிலை நீதிமன்றங்கள், சுப்பீரியர் கோர்ட்ஸ். சரிதானே? சுப்பீரியர் கோர்ட்ஸ் சொல்லக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டும் கோர்ட் ஆஃப் அப்பீலும் வரும். அது தனியாக பார்ப்போம், ரெண்டாவது ஏரியாவை பார்ப்போம். இப்போ நாங்கள் முதலாவது ஏரியாவாக முதநிலை நீதிமன்றங்கள், கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டான்ஸ். சரிதானே? முதநிலை நீதிமன்றங்கள், முதநிலை நீதிமன்றங்களை ஆளுகின்ற சட்டமாக காணப்படுவது ஜுடிகேச்சர் ஆக்ட் நம்பர் 2 ஆஃப் 1978. இது வழமையாக எக்ஸாம்ல கேட்டு வாரான்.
போன முறையும் அந்த பாஸ் பேப்பர் நாங்கள் லாஸ்ட் இயர் பார்த்துட்டு இது இந்த ஜுடிகேச்சர் ஆக்ட் நம்பர் 2 ஆஃப் 1978 சம்பந்தமான ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு. சரிதானே? அப்போ இது முக்கியமான ஆக்ட். இந்த ஃபர்ஸ்ட் இன்டென்ஸ் கோர்ட் முதல்நிலை நீதிமன்றங்கள் ஆளக்கூடிய சட்டம் வந்து அது தொடர்பான ஏற்பாடுகள் உள்ள சட்டம் எல்லாமே வந்து ஜுடிகேச்சர் ஆக்ட் நம்பர் 2 ஆஃப் 1978 இந்த ஆக்டுக்குள்ள கிடக்குது. 1978ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க நீதித்துறை சட்டம் தமிழ்ல சொல்லுவோம். சரிதானே? அந்த வகையில முதல்நிலை நீதிமன்றங்கள் இந்த கோர்ட்டுக்குள்ள முதலாவது கோர்ட் வந்து கீழ் மட்டத்தில் போன அடியில இருந்து போனோம்னா பிரைமரி கோர்ட். நான் பிரைமரி கோர்ட்டை சம்பந்தமா நேற்றும் சொன்னேன். பிரைமரி கோர்ட் சம்பந்தமாக நேற்றும் சொன்னேன். 1500 ரூபாய்க்கு குறைந்த நஷ்டம் 1500 ரூபாய்க்கு குறைந்த பெறுமதியான வழக்குகளை கையாளக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பிரைமரி கோர்ட். இது வந்து பிரைமரி கோர்ட்னு தனியான ஒரு கோர்ட் ஒன்று இருக்காது. எம்சியோட சேர்ந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோட இணைந்ததாகத்தான் இது காணப்படும். அதில் மெயினாக வந்து லோக்கல் கவுன்சில் உள்ளூராட்சி சபையில் உருவாக்கக்கூடிய சட்டங்கள் அப்படியான சட்டங்கள் அமல்படுத்துவது எல்லாமே வந்து பிரைமரி கோர்ட். அதே நேரம் இன்னொன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த சோசியல் சர்வீஸ் அந்த சமூக சேவைகளும் செய்ய சொல்லுவாங்க இந்த கைதிகளுக்கு, சில ஆட்களுக்கு. அப்படியான தண்டனைகளை விதிக்கிறது வந்து இந்த பிரைமரி கோர்ட் தான். அந்த பள்ளிகளில் பாடசாலைகளில் சமூக சேவைகளை 3 மாதத்துக்கு மேற்படாம செய்ய சொல்லுவாங்க. குற்றவாளிகளுக்கு 3 மாதங்களுக்கு மேற்படாத ஒரு சேவை ஒன்று செய்ய சொல்லுவாங்க. அது ஒரு தண்டனையாக கொடுக்கப்படுது. அப்போ இப்படியான தண்டனைகள் கொடுக்குறது வந்து பிரைமரி கோர்ட். அதே நேரம் நேற்று நான் சொன்னேன் செக்ஷன் 66 அந்த ஹெட்டஹய நடுவுன்னு சொன்னேன். காணி சம்பந்தமான ஒரு பிறகு வந்தா அதில் அமைதிக்கு பங்கு மேற்படாத வகையில் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வார அது செக்ஷன் ஹெட்டஹய நடு. இதெல்லாம் மேற்கொள்வது எல்லாமே வந்து பிரைமரி கோர்ட். ரைட். அடுத்தது வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட். மிக முக்கியமானது மெஜிஸ்ட்ரேட் கோர்ட். இதுல கேள்வி வாரன்னு சொன்னா உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல வரக்கூடிய ஒரு ஏரியா வந்து கன்ஃபெஷன் சம்பந்தமா வரும். கன்ஃபெஷன் படிச்சிருக்கீங்களா யாராவது? வாக்குமூலம். பாஸ் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. வாக்குமூலம் யார் எடுக்குதுன்னு சொல்லி. மெஜிஸ்ட்ரேட், நீதவான் தான் வாக்குமூலங்களை பதிவு செய்யக்கூடிய ஆள். போலீஸுக்கு முன்னால வாக்குமூலம் கொடுப்பட்டால் செல்லுபடியாகாது. நீதவானுக்கு முன்னுக்கு தான் வாக்குமூலங்கள் நடைபெற வேண்டும். அதில் மெஜிஸ்ட்ரேட் வந்து மெயினாக நாங்கள் மெஜிஸ்ட்ரேட் நீதவான்னு சொல்லுவோம். ஜட்ஜுன்னு சொல்ற இல்லை, யாரும் நீதிபதினு சொல்ற இல்லை, நீதவான்னு சொல்லுவோம். அது மெஜிஸ்ட்ரேட் கோர்ட். கூடுதலாக இப்போ பெரும்பாலும் ஒவ்வொரு போலீஸோட இணைந்ததாகத்தான் இந்த மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் காணப்படும். போலீஸ் கோர்ட்னு சொல்லுவாங்க. கன்ஃபெஷன் அதில் பாஸ் பேப்பரில் வந்த ஏரியா கன்ஃபெஷன். அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பெரட்னு சொல்லி இன்னொன்று இருக்குது, அடையாள அணிவகுப்பு. அடையாள அணிவகுப்பு நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க. அந்த ஏதாவது ஒரு குற்றம் சம்பந்தமாக கைதிகளை குற்றவாளிகளை முன்னுக்கு கொண்டு வந்து அதில் அடையாளம் கடை சொல்லுவார். அப்போ அந்த ஐடென்டிஃபிகேஷன் பெரட், அடையாள அணிவகுப்பு, 7 பேரை நிப்பாட்டி அதில் ஒரு ஆளை காட்டுவாங்க, இதில் யாருன்னு சொல்லி காட்டுங்கன்னு சொல்லி. அப்போ அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஐடென்டிஃபிகேஷன் பெரட். அது யார் மேற்கொள்ளுது? அதை மேற்கொள்ளுது மெஜிஸ்ட்ரேட் கோர்ட். அதே மாதிரி நன் சமரி இன்கொயரின்னு சொல்லுவோம். நன் சமரி இன்கொயரி, சுருக்கமுறையற்ற விசாரணை. சுருக்கமுறையற்ற விசாரணை சுருக்கமுறையற்ற விசாரணை என்எஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஷோர்ட்டா என்எஸ். என்எஸ்ஐ மேற்கொள்வதை வந்து மெஜிஸ்ட்ரேட். இப்போ உதாரணமாக ஒரு கொலை கேஸ் ஒன்று வந்தா உங்களுக்கு தெரியும், அந்த கொலை நடைபெற்ற இடத்துக்கு முதலாவது போய்த்து ஸ்பாட் விசிட், அதுக்கு முதலாவது போய்த்து மெஜிஸ்ட்ரேட் பார்க்கணும். ஒரு ஆள் செத்தா அதை முதலாவது போய்த்து மெஜிஸ்ட்ரேட் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு பிறகு அந்த கொலை தொடர்பான நன் சமரி என்கொயரி, சுருக்கமுறையற்ற விசாரணை, இதை அவர் மேற்கொண்டு தேவையான ஆதாரங்களோட ஆவணப்படுத்தி ஹைகோர்ட்டுக்கு அனுப்புவார். சரிதானே? ஹைகோர்ட் தான் கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது குற்றவியல் நியாயாதிக்கம் கொண்ட நீதிமன்றம். ஹைகோர்ட்ல தான் கொலை கேஸ், அதே மாதிரி ரேப் கேஸ், அபியூஸ், சைல்டு அபியூஸ், இப்படியான எல்லா குற்றவியல் வழக்குகளும் மேற்கொள்கிற ஒரே இடம் ஹைகோர்ட். சரிதானே? கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் தான் ஹைகோர்ட்ல மெயினாக காணப்படுது. அதே நேரம் ஆனால் இப்போ மெஜிஸ்ட்ரேட்டை பாருங்க, மெஜிஸ்ட்ரேட்ல வந்து ஹைபிரிட்னா 2 வகையான இதுவும் இருக்கும். சிவிலும் இருக்கும், கிரிமினலும் இருக்கும். இப்போ 2 வகையான கேஸையும் டீல் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து மெஜிஸ்ட்ரேட். அதில் கிரிமினல்ல நன் சமரி ப்ரொசீஜர், நன் சமரி இன்கொயரி, என்எஸ்ஐ தான் மெயினாக செய்வாங்க. சரிதானே? அதே நேரம் இன்னொன்று இருக்குது மெயின்டெனன்ஸ், தாபரிப்பு, இது தமிழில் சொல்லுவோம். அதாவது மெயின்டெனன்ஸ், தாபரிப்பு தான் தமிழில் சொல்ல, வேற பேர்கள் இருக்க தெரியாது. இப்போ டிவோர்ஸ் ஆகினா அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்லுவோமே, அவங்களுக்கான அந்த பிள்ளைக்கான செலவு வந்து இப்போ ஒரு தந்தை கொடுக்கணும். அப்போ அவர்கிட்ட வரக்கூடிய அந்த மெயின்டெனன்ஸ் இருக்குது. இப்படியான சில அந்த கேஸை டீல் பண்ணதை வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்.
அந்த மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரே ஒரு சிவில் கேஸ் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் சம்மந்தமான தாப்பரிப்பு சம்மந்தமான வழக்குகள் தான் மெஜிஸ்ட்ரேட்டுக்குள்ளே வரும். பொதுவாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தான் சிவில் கேசஸ் எல்லாமே வரும். நான் மேலே சொன்னேன் இந்த சிவில் கேசஸ் எல்லாமே கூடுதலாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் வரும். இந்த ஆதனம், ஒப்பந்தம், தீங்கியல், ஆள்சார் சட்டம், வர்த்தகம் இதெல்லாமே வந்து கூடுதலாக பெரும்பாலும் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்குள்ளே வரும். சரிதானே? இப்போ மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்குள்ளே வரக்கூடிய ஏரியாஸ் வந்து எக்ஸாமில் வர இந்த கன்ஃபெஷன் வரும். கன்ஃபெஷன் யார் மேற்கொள்வது? மெஜிஸ்ட்ரேட். ஐடென்டிஃபிகேஷன் பெரட் யார் மேற்கொள்கிற? அதே மெஜிஸ்ட்ரேட். நன் சம்மரி என்கொயரி மெஜிஸ்ட்ரேட். அதே மாதிரி தாப்பரிப்பு வழக்குகள், சிவில் கேஸில் தாப்பரிப்பு வழக்குகளை மேற்கொள்வது மெஜிஸ்ட்ரேட். அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் உங்களுக்கு தெரியும், சிவில் ஜூரிஸ்டிக்ஷன். நான் மேலே சொன்ன அந்த சிவில் கேசஸ் எல்லாம் டீல் பண்ணக்கூடிய இடம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். சில இடங்களில் ஒரு கேள்வி வரும், ஃபேமிலி கோர்ட்னு சொல்லி கருதப்படுது நீதிமன்றம் இது. நான் நேற்று கேட்டேன், ஃபேமிலி கோர்ட்னு சொல்லிட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். சரிதானே? ரைட். மாவட்ட நீதிமன்றம். அடுத்தது வந்து ஹைகோர்ட். ஹைகோர்ட்டை நான் சொன்னேன் கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள ஒரு நீதிமன்றம், குற்றவியல் நியாய ஆதிக்கம் கொண்ட ஒரு நீதிமன்றம். அதில் மெயினாக ஜூரி ட்ரையல் சம்பந்தமாக ஒரு கேள்வி வந்திருக்கு பாஸ் பேப்பரில். ஜூரி ட்ரையல், ஜூரர்களை கொண்டு விசாரிக்கப்படுகின்ற வழக்கு. ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பிட்ரிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.